அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனல் பறக்கக்கூடிய விவாதம் என்னன்னு சொன்னாக்கா, எங்க தலைவருக்கு தான் கூட்டம் அதிகமாக வருது, எங்க தலைவருக்கு வரக்கூடிய கூட்டம் காசு கொடுத்து வரக்கூடிய கூட்டம் கிடையாது என்றெல்லாம் அவங்கவுங்க அவங்களுடைய கட்சிக்காரங்களை பற்றி சொல்லிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கனிமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியாவுடைய இடத்துல தடுக்கப்பட்டு நிறுத்த போது, அப்போ எதிர்கட்சியை சார்ந்த உருவத் இப்னு மஸ்ஊத் அவங்க அதுக்கு பிறகுதான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வராங்க. அது வரைக்கும் அவங்க இஸ்லாத்துக்கு வரல. அவங்க போயிட்டு மக்கத்து மக்கள், அதாவது தங்க கட்சிக்காரங்கிற போய் சொல்றாங்க, இந்த பாருப்பா, நான் உலகம் ஃபுல்லா போயிருக்கிறேன், உலகம் ஃபுல்லா போய் சுத்தி பார்த்துருக்கிறேன். ஆனா அந்த நாட்டு மன்னர்களுக்கு அவங்களுடைய கட்சிக்காரங்க கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை காட்டிலும் சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்க வேற லெவல். இந்த மாதிரி ஒரு கண்ணியத்தை நான் பார்த்ததே இல்லை. எந்த அளவுக்கு அவங்க செய்யக்கூடிய உதுவினுடைய தண்ணியை கூட என்ன பண்ணிக்கிறாங்க, பிடிச்சுக்கிறாங்களாம். ஒரு டிராப் கூட கீழே விட மாட்டேன்றாங்க என்பதாக மக்கத்து முஷ்ரிகீன்கள் சார்பாக அவங்க கட்சிக்காரரே என்ன பண்றாரு, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எனவே இந்த உலகத்தில் உன்னதமான உத்தம தலைவர் ஒரே ஒரு தலைவர், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.